நீங்கள் ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 2 விஷயத்தை ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஒன்று, நீங்கள் பண்ணுற அப்ளிகேஷனில் யூசர் எப்படி அதை பார்க்க போகிறாங்க, அது யூசர் பார்த்தவொன்னே அது எவ்வளோ அழகாக இருக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயம். 2வது, யூசர் அந்த அப்ளிகேஷன் கூட எப்படி இன்ட்ராக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற விஷயம். இந்த 2த்தையும் செய்யறதுக்கு உங்களுக்கு 3 விதமான ஸ்கில் செட் தேவை. ஒன்று வந்து HTML, அதாவது ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் சொல்லுவாங்க அது. 2வது CSS, கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க அது. 3வது ஜாவாஸ்கிரிப்ட். இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்க, இந்த 3 ஸ்கில் செட்டை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒரு கெரியராக நீங்கள் சூஸ் பண்ண முடியும். ஸோ இதில் HTML அப்படிங்கிறது என்னென்னா, அதாவது நீங்கள் ஒரு வெப்சைட் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ்லாம் நீங்கள் கொண்டு வர்றது HTML மூலிமா தான் கொண்டு வருவீங்க. அண்ட் அந்த எலமெண்ட்ஸ் வந்து பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்றத டிசைட் பண்ணுறது CSS. அண்ட் அந்த எலமெண்ட் கூட யூசர் வந்து கீபோர்டு வச்சோ இல்லாட்டி மவுஸை வச்சோ நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணும்போது அந்த எலமெண்ட் எப்படி இன்ட்ராக்ட் ஆகுது அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது ஜாவாஸ்கிரிப்ட். ஸோ இந்த 3 ஸ்கில் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை தவிர்த்து கொஞ்சம் டிசைனிங் ஸ்கில்ஸ், கொஞ்சம் கிரியேட்டிவிட்டி ஸ்கில்ஸ் அதையும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அண்ட் கலர் சென்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் எந்த கலருக்கு எந்த கலர் போட்டால் மேட்ச் ஆகும் அப்படிங்கிற அந்த கலர் சென்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும். 3வது லாஜிக்கல் திங்கிங், அதையும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு கெரியராக சூஸ் பண்ண முடியும்.